Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா Coreldraw இந்த ஷேப் டூல் பத்தி ஃபுல்லா எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டுப்போம். ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டு இப்போ இதுக்கு ஷேப் டூலை வச்சு பாப்போம். ஷேப் டூலை வச்சிட்டு இதுல வந்து கன்வர்ட் டு கர்வ் னு கொடுத்துருங்க. அப்பதான் வந்து இத கர்வ் பண்ண முடியும். கன்வர்ட் டு கர்வ் னு கொடுத்தாச்சா? இப்போ இங்கே நாம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணோனே இங்க நமக்கு எல்லா ஆப்ஷனுமே ஆன் ஆயிச்சு பாத்தீங்களா? இங்க பிளஸ்னா இங்க ஒரு நோட் வந்து ஆரம்பிக்கும். இங்க நோட் ஆரம்பிச்சாதான் நாம இப்படி கர்வ்லாம் பண்ண முடியும். அதுக்கு தான் ஆட் நோட்ஸ் னு கேக்குது. இப்போ இத கிளிக் பண்ணிட்டா பக்கத்துல இருக்கிறது வந்து delete notes. இது வந்து ரைட் கிளிக் பண்ணாலும் ஆட் வரும். ரைட் கிளிக் பண்ணாலும் ஆட் னு வரும். ரைட் கிளிக் பண்ணாலும் delete னு வரும். அங்கேயும் வரும். இப்போ ஆட்னா இங்க நமக்கு இதே மாதிரியே ஒரு பாயிண்ட் வேணும்னா இங்க ஆட். இத கொடுத்துட்டா delete போய்டும். இப்போ இங்க கொடுத்துட்டு இங்க கிளிக் பண்ணிட்டு இது வந்து join two notes. இங்க ரெண்டு notes இருக்குன்னு வைங்க. அது ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்றது தான் அது. இது வந்து break இங்க break curve னு இருக்கா? இத கிளிக் பண்ணிட்டா இப்போ இது ஒரே லைனா ஆக்குறது வந்து நமக்கு தனித்தனி லைனா வந்துரும். இத பாருங்க. தனித்தனியா பிரேக் ஆயிருச்சு. அதான் வந்து break curve. நெக்ஸ்ட் இத இங்க கிளிக் பண்ணிக்கிட்டு இது இருக்குல்ல convert line to curve. இத கிளிக் பண்ணா இந்த லைன் வந்து இப்படி curve ஆகும். திருப்பி இங்க லைன் னு இருக்குல்ல convert curve to line னா curve பண்ணிட்டு இது திருப்பி லைன் ஆயிடும். திருப்பி இந்த curve to curve கொடுக்கறோமா? இப்போ இங்க ரைட் கிளிக் பண்ணி ஆட் னு கொடுத்துறோம்னு வைங்க. ஆட் னு கொடுத்துட்டு இப்போ இந்த சைடு மட்டும் நமக்கு வந்து பெண்ட் ஆகணும். ஆனா இதுவும் சேர்ந்து பெண்ட் ஆகுது. அப்பன்னா இந்த நோட்ஸ் இங்க கிளிக் பண்ணிட்டு இத கிளிக் பண்ணனும். மேக் நோட்ஸ் கஸ்டம். அத கிளிக் பண்ணிட்டோம்னா இப்போ இது மட்டும் தான் நமக்கு curve ஆகும். அது வந்து curve. இங்க கிளிக் பண்ணிட்டு நம்ம இத கிளிக் பண்ணா இது மட்டும் தான ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ இத கிளிக் பண்ணிட்டா ரெண்டுமே ஆகணும்னா இத பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரெண்டுமே ஆகும். ரெண்டுமே ஃபர்ஸ்ட் மாதிரி ஆகும். இது வந்து என்னன்னா மேக் நோட் சிமெட்ரிக்கல்னா இது ரெண்டும் சேம் ஆகும். சிமெட்ரிக்கல்னா இந்த மாதிரி. இதுவும் அதுவும் சேமாவே இந்த மாதிரி ஆகிறது தான் சிமெட்ரிக்கல். நெக்ஸ்ட் இது வந்து க்ளோஸ் க்ளவுஸ் இதெல்லாம் வேணாம். இது வந்து ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்கேல் நோட்ஸ்னா இங்க நம்ம எதை செலக்ஷன் பண்ணியிருக்கிறோமோ அதோட ரவுண்ட் இங்க காட்டும். இது வந்து என்னன்னா ரொட்டேட்னா இத கிளிக் பண்ணிட்டா இது ரொட்டேட் ஆயிரும். இத வந்து நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி இது. நெக்ஸ்ட் அடுத்து வந்து இது எலாஸ்டிக் மோட். எலாஸ்டிக் மோட்னா ஒண்ணுகளை இப்படி இழுத்தா நமக்கு எலாஸ்டிக் மாதிரி வரும். அதான் எலாஸ்டிக் நோட்ஸ். இது வந்து எல்லா நோட்ஸையுமே ஜாயின் பண்றது. அவ்வளவுதான். இதான் ஷேப் டூல். நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ஷேப்பை வச்சு நம்ம எப்படி வந்து டிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம்.